ஹாய் டூட்ஸ், நீங்கள் சொல்லுங்க. இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, லைஃப்லேயே நீங்கள் சொன்ன பெரிய பொய் என்ன? அதுதான் இன்னைக்கான கொஸ்டின். ஆக்சுவலாக நான் போய் பேச மாட்டேன், ஏன்னா ஐம் a குட் கேர்ள். சத்தியமாக சொல்ல மாட்டேங்க. ஆன்சர் சொல்ல போகிறாங்க. டூட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எனக்கு லவ்வர் இருக்கான்னு சொல்லிட்டு லைட்டாக சொல்லி சுற்றி திரிஞ்சுனுக்கிறேன். ஃபுல்லாக சீட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த தலைமுறை பசங்களோட சேர்ந்து என் தலைமுடி கொட்டினதா மிச்சம். சும்மா தெரிஞ்சுனுக்கிறேன், அவள் தான். ஆனால் என்னைக்காவது கேட்டிருப்பாங்களே உங்கள் லவரை காட்டுங்க அப்படின்ட்டு. இன்ஸ்டாவில் எவ்வளோ ஃபோட்டோ இருக்குது, எவ்வளோ பொண்ணுங்க ஃபோட்டோ இருக்குது, எதனா ஒன்று எடுத்து காமிக்கிட்டு தான். லவர் இருக்குன்னு சும்மா விளையாட்டுக்கு கண்டுபிடிக்க மாட்டாங்களா? அது நாங்கள் அவங்க கேட்டு வேற காமிச்சிடலாம். நான் லவர் கிட்ட நான் நல்லா படிக்கிற பையன் சொல்லி வச்சிருக்கேன். லவருக்கு நல்லா படிக்கிற பையனா? என்ன பத்தி சொல்லணும்னா ஆல் கம்ப்யூட்டர்ஸ் பத்தாது. டூட் சொல்லுங்க, உங்க லைஃப்லயே வந்து நீங்க சொன்ன பெரிய பொய் என்ன? லைஃபே ஒரு பொய் தாங்க்கா. என்ன அவன் சாமியார் மாதிரி பேசுறான்? ஸோ வந்து நார்மல் லைஃப் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை தாண்டி லைஃப் ஃபுல்லாக பொய் தான் இருக்கு. ஆமாம், லைஃபே ஒரு பொய் தான். உலகமே ஒரு ஏமாற்றம் தானே. லவ் ஃபெயிலியரா? டூட் சொல்லுங்க, லைஃப்லயே நீங்க சொன்ன பெரிய பொய் என்ன? பெரிய பொய்ன்னு எதுவும் இல்லை. ஸ்கூல் டைமில் நிறையா டைம் வந்து ஃபீவர்னு போய் சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடிடுறதா? லைஃப்பில் இப்போ பெரிய பொய்னா அதை மெஷர்மெண்ட்லாம் பண்ண முடியாது. அந்தந்த டயத்தில் சொல்கிறது வரது தான். பட் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. பொய்ன்றது வியாபாரத்தில் பொய் சொல்லுவாமா, நல்லா பொய் சொல்லுவேன். எப்படின்னா பொய் சொல்லாமல் வியாபாரம் நடக்காது. ஓகே. அந்த கன்றாவி பொய்யத்தான் எல்லாருக்கும் சொல்றேன். ஏன்னா வியாபாரம் நடக்காது. இப்போ உண்மை வந்து ஒரு 30% இருந்தால் 70% பொய் சொல்லாமல் வியாபாரம் நடக்காதுமா. இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா. டூட் சொல்லுங்க, லைஃப்லயே நீங்க சொன்ன பெரிய பொய் என்ன? பொண்டாட்டிட்டு தான் நம்ம கோபப்படும் போதும் கூட பத்மினி மாதிரியே ஒரு கோபம். அவங்க நம்பிட்டாங்களா? நம்பி தானே ஆகணும். நம்பிதான் ஆகணும். என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. நீ போய் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி நான் டிகிரி ஹோல்டர்னு சொன்னேன். அப்புறம் டிகிரி ஹோல்டர்லேருந்து வைஃபுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் இப்போ ஓகே சமாதானம் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க டிகிரி ஹோல்டரு. நீங்க வாங்கிட்டீங்களா? அப்புறம் வாங்கலை, ட்ரை பண்ணே ஃபெயில் ஆகிட்டேன். 5000 ரூபா இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 50000 ரூபா இருந்தா மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். டிகிரிலாம் ஒரு மேட்ராங்க, அதெல்லாம் படிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ நாங்களாம் படித்த படிப்புக்கு வந்து வேலை செய்கிறோமா அப்படிலாம் சொல்ல முடியாது.